எளிதாக அருளி செய்யக்கூடிய இடம், எழுந்தருளிக்கூடிய இடம் நாயன்மார் சன்னதி. எப்போ வந்தாலுமே இறைவரை கோயிலை வளம் வந்து நாயன்மார் சன்னதியில் விழுந்து வணங்கி எந்தவித விண்ணப்பங்கள் வைத்தாலும் ஏற்றப்பட்டு சாமி அருள் செய்து கொடுப்பார். ஏன்னா அங்கே அருள் வெளிப்படுற இடம் அதிகமாக. தினந்தோறும் நம்ம வந்து திருத்தொண்ட தொகை ஓதுவது ஒரு நியமமாக வச்சுக்கணும். திருத்தொண்ட தொகை, அதாவது திருத்தொண்ட தொகை பாடுவது வந்து உலகம் உய்தி பெறும். அந்த உலகம் உய்தி பெறும் நம்ம பாடுறதுனால நம்மளும் உய்தி பெறும். அது ரொம்ப முக்கியம். திருத்தொண்ட திருவந்தாலே அருளி செஞ்சிருக்காரு. அது 85 பாடல்கள். அதையும் கூட தினந்தோறும் படித்தா ரொம்ப நல்லது. அப்புறம் பெரிய புராணத்தில் ஏதோ ஒரு புராணங்கள் படிக்கலாம். இது வந்து காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பாக காரைக்காலில் மாங்கனி திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் நம்ம திருவனைக்காவலையிலையும் இன்று காலை அபிஷேகம் புறப்பாடு. ஓரளவு காரைக்கால் வாழ்வுல நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க காரைக்காலை சொல்லணும்னா அவங்க பாடிய பாடலில் சரியான நிறைய நுணுக்கங்கள் வந்து அடுக்கிட்டு போகிறாங்க. அம்மா அப்படி பாடினதில் அம்மா வந்து திருத்தொண்டர் அற்புத திருவந்தாதின்னு பார்க்குறாங்க. இது 101 பாடல்கள் கிடையாது. அடுத்து இரட்டைமணி மாலைன்னு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தபடி மூத்த கிரிபதிகள் பொங்கை திறங்கி அது நடம் பற்றி தளம் பற்றியது. அடுத்தது நடம் பற்றி பாடுறாங்க. எட்டியில் வரும் அம்மையார் பாடின பதியங்கள் நிறைய நமக்கு கிடைத்தது. இது இந்த அளவில் இன்னமும் அம்மா வந்து ஆலங்காட்டில் ஈஸ்வர் திருவடிக்கையில் இருந்து பாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியல, சூக்குமமாக உள்ளது. அம்மாவோட சாமியோட பெருங்கதையினால இந்த பதியங்களை கொடுத்து அப்படிங்கிறாங்க. அம்மா அவதரித்த தலம் திரு காரைக்கால். அம்மையாரோட திருநாமம் வந்து புனிதவதியர். அப்பா பேரு தனதத்தனார். ஒரு பெரிய காரைக்காலே பெரிய தனவந்தர். இந்த சூழ்நிலை இருக்கும்போது அம்மையாருக்கு பிறந்து அவதரித்து பாடும் நாளில் அம்மையாருக்கு அந்த திருமண பருவம் வருது. திருமணம் கனரத்தினார் 10 நிதிபதிங்கிற பெரிய தனவந்தர். அவரும் அவருடைய மகனார் பரமதத்தன் அவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அம்மையாரும் அதை இசைவு ஏற்று திருமணம் பண்ணுறாங்க. பின்னொரு நாள்களில் இறைவர் அம்மையாரோட பெருமையை எடுத்து காட்டணும்னு திரு இல்லத்துக்கு எழுந்தல் பண்ணுறாங்க. தெரிஞ்சிருக்கவங்களுக்கு மாம்பழம் இருந்து கொண்டு வந்து வேலை செய்யக்கூடியவங்க வந்து கொடுக்குறாங்க. அம்மையார் வந்து அடியாருக்கு படைக்கிறாங்க. இந்த சூழல்களில் சில நுணுக்கங்கள் அதை பார்ப்போம். அம்மா வந்து அந்தாதி நூற்றி ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து உலகத்தில் 3 பொருள் தான் இருக்குது: பதி, பசு, பாசம். பதிங்கிறது இறைவர் சிவபெருமான் ஒருத்தர் மட்டும்தான். பசு எல்லா உயிர்களும் பதி. பசு பாசம். பாசங்கிறது வந்து இருள் வடிவமானது. பதிங்கிறது வந்து பேரொளி உடையது. பேரொளி எதிர்ப்பரமாக இது இருள் உடையது பசு. இது பாசம். பசு வந்து எந்த பகுதியில் சேருதோ அந்த பகுதியோட நிலையை அடையும். ஒளியோட சொந்த ஒளியாக மாறும், இருளோட சொல்லாகும். உயிர் சாரும் பொறுத்து தான் அதோட நிலை மாறும். உயிருக்கு வந்து 2 குணங்கள் உண்டு. உணர்வுங்கிறது ஒரு நிலை உண்டு, அறிவுங்கிற ஒரு நிலை. அந்த உணர்வும் அறிவும் இறைவரை நோக்கி செயல்படணும். இதான் ஆளுடைய பிள்ளையார் வந்து ஞானப்பால் உண்ணும்போது இந்த அந்த நிலையில் அவர் வந்து நமக்கு ஒரு பெரிய உண்மையை எடுத்து காட்டுறாங்க. எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வு, அப்பொருள் தான் ஆளுடைய அடியார் எனும் அறிவு.
உணர்வு கேமரா சரிங்க ஐயா.